உற்சாகமான வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. என்னோட நண்பர் ஒருத்தர் எங்கிட்ட ஒரு டவுட் கேட்டிருந்தாருங்க. சுரேஷ் சார், லைஃப் இன்சூரன்ஸ் பெஸ்டா, ஹெல்த் இன்சூரன்ஸ் பெஸ்டா? எது பெஸ்ட்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு பாலிசி போட்டுடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டார். நான் அவர்கிட்ட கேட்டேன், நண்பா உங்க மனசுக்கு என்ன தோணுது, நீங்க எது பெஸ்ட்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், சுரேஷ் சார், என்னை பொறுத்தளவு அடிக்கடி இன்னைக்கு மக்கள் எல்லாருமே இந்த மருத்துவ செலவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. திடீர்னு யாரோ ஒருத்தருக்கு, குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நோயோ விபத்துங்கிறது எதிர்பாராம டக்கு நடந்துருது. நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம கண்ணு முன்னாடியே லட்சக்கணக்கில் மருத்துவ செலவாகிடுது. கடன் வாங்குறாங்க. நிறைய சூழ்நிலை அவங்களுக்கு ஃபினான்சியலாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. பட் இறப்புங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்தளவு இறப்புங்கிறதெல்லாம் அதிகமாக நம்ம பார்க்கறது இல்லை. இதுதான் அடிக்கடி நடக்குது. அதனால பெஸ்ட்னா எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் தான் பெஸ்ட்னு தோணுது. நீங்கள் ஒன்று பண்ணுங்க சார், நீங்கள் எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸே போட்டு விட்ருங்க, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபர்ஸ்ட் அவர் எங்கிட்ட கேள்வி கேட்டார். ரெண்டாவது நான் கேட்டதுக்கு அப்புறமா அவராகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் பெஸ்ட்டு, ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் அவர் சொன்ன விஷயத்த ஆலோசனை பண்ணிட்டு அவருக்கு நான் சில விஷயங்கள்லாம் அவர் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் அவர்கிட்ட நான் சொன்னேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நண்பா, ஹெல்த் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுமே இன்சூரன்ஸ் தான். ஆனா ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய பர்பஸ் வேற, லைஃப் இன்சூரன்ஸோட பர்பஸ் வேற. ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஏதாவது நோயோ விபத்தோ ஏற்படுது, அதுல மருத்துவ செலவு ஏற்படுது. அந்த நேரத்துல அந்த ஒருத்தருக்கோ அந்த குடும்பத்துக்கோ அந்த இடத்துல தற்காலிகமா வருமான இழப்பும் தற்காலிகமா மருத்துவ செலவுகளும் நடக்குது. தற்காலிகமா வருமான இழப்பு என்னது? ஒருவேளை அந்த நோயினால பாதிக்கப்பட்ட ஒருவர் அல்லது விபத்தினால பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி இருந்திருக்கலாம், ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அதிலிருந்து வர வருமானம் பாதிக்குது. ஏன்னா 1 month 2 month அவர் பெட்ல இருக்கும்போது அந்த தொழில் பார்க்க முடியாது, அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண முடியாது. அப்போ வருமானம், தற்காலிகமான வருமான இழப்பு ஏற்படுது. ரெண்டாவது, அந்த 2 மாசம் ஆகிற மருத்துவ செலவுங்கிறது அவங்களுக்கு ஒரு பொருளாதார இடர்பாடு, ஒரு லாஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். தற்காலிகமான வருமான இழப்பையும் தற்காலிகமான வர்ற லாஸையும், அதாவது மருத்துவ செலவையும் பாதுகாப்பு பண்றதுக்கு ஒரு தடுப்பு நடவடிக்கை, அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதுவே நண்பா, அந்த மாதிரியான ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை எடுத்தும் கூட, ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருந்தும் கூட, ஒரு நோயோ விபத்து அவருக்கு மருத்துவ பரிசோதனை, ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணி உயர்தர மருத்துவ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் கூட அவரை காப்பாற்ற முடியாம போய் அவர் இறந்துடுறார், ஸ்டேஜ் 2க்கு போறார். இந்த இடத்துல அந்த குடும்பத்துக்கு நிரந்தரமான வருமான இழப்பு ஏற்படுது. இந்த நிரந்தரமான வருமான இழப்பை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாதுகாப்பு பண்ணாது நண்பா. ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமான இழப்பு அப்படிங்கிறது அவருடைய உயிர் இழப்பு வரும்போது நடக்குது. இந்த வருமான இழப்பை லைஃப் இன்சூரன்ஸ்னால மட்டும்தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் நண்பா அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய பர்பஸ் வேற, லைஃப் இன்சூரன்ஸோட பர்பஸ் வேற. ஹெல்த் இன்சூரன்ஸ் உடைய பர்பஸ் தற்காலிகமாக ஏற்படுகிற வருமான இழப்பையும் தற்காலிகமாக ஏற்படுகிற மருத்துவ செலவுகளையும் சமாளிக்க, தடுக்க. லைஃப் இன்சூரன்ஸ் உடைய பர்பஸ் நிரந்தரமாகவே ஏற்படுகிற வருமான இழப்பை அந்த குடும்பத்திற்கு ஈடுகட்டுறதுக்கு தான் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டார். இன்னும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம உடம்புல நம்ம உயிர் வாழ்றதுக்காக
நம்ம உயிர் வாழ்றதுக்காக இருதயம் அப்படிங்கிறது லைஃப் இன்சூரன்ஸ். நம்ம வாழ்ற வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்காக 2 கண்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ். இந்த ரெண்டுமே நம்ம உடம்புக்கு முக்கியமான உறுப்பு தான். ஆனா ரெண்டோட பர்பஸ் வேற. இதோடைய பர்பஸ் பார்க்கிறது, இதனுடைய பர்பஸ் உயிர் வாழ வைக்கிறது. இப்ப சொல்லுங்க நண்பா, இந்த ரெண்டுல எது பெஸ்ட்னு கேட்டேன். அவர் டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு, சரி நண்பா, இந்த மந்த் லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுருங்க, எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க, கண்டிப்பா லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துடலாம், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னார். நண்பர்களே, உங்களுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பெஸ்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் பெஸ்டாங்கிற கேள்வி இப்ப நான் முன் வச்சா நீங்க என்ன சொல்வீங்க? உங்க பதில கமெண்ட்ல போடுங்க. வாழ்க வளமுடன்.